எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அருமையான ஒரு கீர்த்தனை பாடல் ஐயையா நான் வந்தேன் அப்படிங்கிறதுக்கான பொருள் தான் பார்க்க போகிறோம். இது வேதக்கன் உபாத்தியார் அப்படிங்கிற ஆசிரியர் இந்த கீர்த்தனை பாடலை முகாரி அப்படிங்கிற அந்த ராகத்தில் எழுதுனது. ரொம்ப அருமையான பாடல். அதாவது ஒரு பாவியாக இருந்த தன்னை ஆண்டவர் அவருடைய அன்பினால் இழுக்கப்பட்டு கர்த்தரால் ரட்சிக்கப்பட்டு எப்படி கர்த்தருக்குள்ளே தன்னை ஒப்பு கொடுத்தார், தன்னை சரணடைஞ்சு ஒரு பாடின ஒரு அருமையான கீர்த்தனை பாடல் தான் இது. வாங்க பார்க்கலாம். ஐயையா நான் வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். இந்த பாடல் முழுமையாகவே கடைசி லைன் தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன் அப்படின்னே இருக்கும். தேவ ஆட்டுக்குட்டியானவர் யார்? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவிடம் தன்னை முழுமையாக அர்ப்பணம் செய்கிற ஒரு பாடல். ஐயையா நான் வந்தேன், ஐயா ஆண்டவராகிய இயேசுவே இதோ அடியேன் உம்மிடம் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது பல்லவியில் ஸ்டார்ட் ஆகுது. இனிமே சரணங்கள் பார்க்கலாம். துய்யன் நீர் சோரி பாவி எனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீர், தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். துய்யன் அப்படின்னா பரிசுத்தர் அப்படின்னு அர்த்தம். பரிசுத்தன், தூய்மையானவன். நீர் சோரி பாவி எனக்காய் சிந்தி. சோரி அப்படின்னா இரத்தம். ஒரு பரிசுத்தமான தெய்வத்தினுடைய இரத்தம் பாவி எனக்காக சிந்தப்பட்டு, சிலுவையில் கை கால்கள் ஆணி அறையப்பட்டு அதுலேருந்து அந்த சோரி அப்படிங்கிறது ஒரு காயம், ஒரு புண்ணினால் ஏற்பட்டக்கூடிய ஒரு இரத்தம். அந்த இரத்தத்தினால இந்த பாவியை மீட்டு துஷ்டன் என்னை அழைத்தீர். சரிங்களா? ஆசிரியர் தன்னை எப்படி சொல்கிறாரு? தன்னை பாவி, தன்னை துஷ்டன் அப்படின்னு சொல்லி அவருடைய இரத்தம் இரத்தத்தின் மூலமாக என்னை அழைத்த ஆண்டவர். தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை. அப்படி ஆண்டவருடைய தயை எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இந்த மீட்பை தவிர எனக்கு வேற போக்கிடம் இல்லை, எனக்கு வேற வழி இல்லை. தேவாட்டுக்குட்டி வந்தேன், உம்முடைய இரத்தத்தினால் மீட்கப்பட்ட என்ன பாதத்திலே நான் சரணடைகிறேன் அப்படிங்கிறதா இந்த முதல் சரணத்தினுடைய அர்த்தம். ரெண்டாவது சரணம், உள்ள கரைகளில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று நில்லேன், தெள்வும் உதிரம் கரையாகவும் தீர்த்திடும், தேவாட்டுக்குட்டி வந்தேன். இப்போது என் உள்ளத்தில் இருக்கக்கூடிய கரைகள், அதாவது அவர் இதுக்கு முன்னால் செய்த பாவங்கள், பாவ அழுக்குகள்லாம் இருக்கும் இல்லையா, அதில் ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன். அதில் ஏதாவது ஒன்று என்னாலேயே அதை மாற்ற முடியுமா அப்படின்னு பார்த்தா முடியாது. சில பாவங்கள், சில நம்ம என்னதான் இதுலேருந்து வெளியே வரணும்னு நினச்சாலும் நம்மளுடைய சுயபலத்தினால் அதை முற்றிலுமாக ஜெயித்து வர முடியாது அப்படிங்கிறது தான் ஆசிரியரில் தெளிவாக சொல்கிறாரு. ஒன்றேனும் தானாய் ஒளிந்தால் வருவேன் என்று நில்லேன். அப்படி நான் நிற்க மாட்டேன், அப்படி நான் வெயிட் பண்ண மாட்டேன். தானாக என் மனதிலேருந்து பாவக்கரைகள் நீக்கப்பட்டு போகட்டும் அப்படின்னா என்னுடைய சுயபலத்தில் நிற்க மாட்டேன். தெள்வும் உதிரம் கரையாவும் தீர்த்திடும். தெள் அப்படின்னா தெளிவாக, சரிங்களா? தெளிவான என்னுடைய அந்த பாவக்கரை நிறைஞ்ச அந்த உள்ளக்கரை நிறைஞ்ச என்னுடைய உள்ளத்தை தெளிவாக மாற்றுறது என்னதான்? உதிரம் கரையாவும் தீர்த்திடும், எல்லா கரைகளையும் தீர்த்திடும். இப்போ இந்த உதிரம்ங்கிறதும் ரத்தம் தான். இதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டான்ஸால் சோரி அப்படிங்கிறத பார்த்தா அதுவும் ரத்தம் தான். ரெண்டு சொற்களை ஆசிரியரில் யூஸ் பண்ணியிருப்பார். என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது, உதிரம் அப்படிங்கிறது ஒரு உடம்புக்குள்ளே தலையிலேருந்து கால் வரைக்கும் ஓடுகிற ஒரு ரத்தம், சரிங்களா? உடலுக்குள்ளே ஓடுகிற ஒரு ரத்தம். சோரி அப்படிங்கிறது ஒரு காயத்தினால, புண்ணுனால் வெளிப்படக்கூடிய ரத்தம். அப்போது சிலுவையின் காயங்களால் வெளிப்படக்கூடிய அந்த இரத்தத்தினால் என் பாவியாகி என்னை மீட்டவர் இப்போது கர்த்தருக்குள்ள, ஆண்டவருக்குள்ள ஓடுகிற ரத்தம், சரிங்களா? ஜீவ ரத்தத்தினால என்னுடைய உள்ளக்கரைகளை மாற்றினவர் அப்படிங்கிறத அந்த ரெண்டாவது சரணம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமை ஆசிரியர் எழுதியிருக்காரு பாருங்களேன். அந்த ரத்தங்கிறதையே ரெண்டு வகையாக அதை நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ரொம்ப அருமையான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு சரணம் இது. மூணாவது சரணம் பார்த்தீங்கன்னா, எண்ணம் வெளியே போராட்டங்கள் உட்பயம் எத்தனையோ இவை திண்ணம் அகற்றி எளியவனை ரட்சியும், தேவாட்டுக்குட்டி வந்தேன்.
எண்ணம் வெளியே போராட்டங்கள்னா என்னுடைய சிந்தைகள். இப்போ அடுத்தது ஆசிரியர் வந்து தன்னுடைய சிந்தைகளை சொல்கிறாரு. இதுக்கு முன்னால் உள்ளக்கரைகளை சொன்னார், இப்போ அடுத்த சிந்தனைகளில் வெளியே எவ்வளவோ போராட்டங்கள். உலகத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம மனிதர்களை சந்திக்கிறோம் இல்லையா, சந்திக்கும் போது நடக்கக்கூடிய போராட்டங்கள். உட்பயம், என்னுடைய மனதிற்குள்ளே எனக்கு மட்டுமே தெரிகிற பயங்கள். அப்படி எத்தனை பேருக்கு இருக்கும்? அந்த வெளியே பார்க்கும்போது நம்ம பயப்படாத மாதிரி இருக்கும், ஆனால் நமக்குள்ள நம்ம மனசுக்கு தான் தெரியும் இந்த காரியத்தை குறித்து நம்ம எவ்வளவா நம்ம வேதனைப்பட்டு கொண்டிருப்போம், எவ்வளவா நம்ம வந்து பயந்து கொண்டிருப்போம், இது எப்படி முடிய போகுது, எப்படி இந்த ஃப்யூச்சர் இருக்க போகுது அப்படின்னு. அந்த மாதிரியான அந்த உட்பயங்கள் எத்தனையோ பார்த்தீங்களா, நம்மளுடைய சிச்சுவேஷன் அப்படியே ஆசிரியர் அதில் சொல்லியிருக்கிறார். எத்தனையோ எத்தனை பயங்கள் விதவிதமாக நம்மளை வந்து பயங்கள் ஆட்கொள்ளும் சில நேரம். இவை திண்ணம் அகற்றி எளியவனை ரட்சியும். திண்ணம் அகற்றி அப்படிங்கிறது வந்து என்னுடைய அந்த எண்ணத்தில் இருக்கக்கூடிய போராட்டங்கள், பயங்கள் எல்லாத்தையும் அகற்றி உறுதியாக, திண்ணம் அப்படின்னா உறுதியான, சரிங்களா, ஒரே சிந்தனை, ஒரு உறுதியான ஒரு சிந்தனையாக இருக்க, கர்த்தர் மேல் ஒரு விசுவாசத்தில் உறுதியாக இருக்க என்னை ரட்சியும். எளியவனாகிய என்னை, ஏழையாகிய என்னை ரட்சியும். தேவாட்டுக்குட்டி வந்தேன். மறுபடியும் இயேசுவானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, உம்மிடத்தில் நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறார். இதுதான் 3வது சரணம். 4வது சரணம், ஏற்றுக்கொண்டு மன்னிப்பீந்து சுத்திகரித்தென்னை அரவணையும் மனம் தேற்றிக்கொண்டேன் உந்தன் வாக்குத்தத்தங்களால் தேவாட்டுக்குட்டி வந்தேன். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இப்போ நான் முதல் 3 சரணத்தில் அவர் சொல்லி தேவாட்டுக்குட்டி வந்தேன்னு சொல்கிறார் இல்லையா, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்ககிட்ட நான் வந்திருக்கேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே, எனக்கு ஏற்றுக்கொண்டு எனக்கு மன்னிப்பை தாங்க. மன்னிப்பு ஈந்து அப்படின்னா மன்னிப்பை கொடுத்து, என்னுடைய பாவங்களை கழுவி என்னை முற்றிலுமாய் மன்னித்து என்னை சுத்திகரிங்க, என்னை கழுவுங்க, என்னுடைய சிந்தைகள், என்னுடைய உள்ளங்கள், என் நடக்கைகள், செய்கைகள் எல்லாவற்றையும் சுத்திகரிங்க. சுத்திகரிப்புனா என்ன அர்த்தம்? கழுவுறது, அதை க்ளீன் ஆக்குறது. என்னை க்ளீன் பண்ணுங்க, சுத்திகரித்து என்னை அரவணையும். அந்த முதல் லைனில் எவ்வளோ சொல்லியிருக்காரு பாருங்க. ஏற்றுக்கொள்ளுங்க, எனக்கு மன்னிப்பு தாங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை அரவணைச்சிக்கோங்க, மனம் தேற்றிக்கொண்டேன். இவ்வளவு நீங்கள் செஞ்சீங்க, அதனால் என்னுடைய மனதை நான் தேற்றிக்கொண்டேன். எப்படி தேற்றிக்கொண்டாரு? இனிமேல் நான் மரித்தாலும் கூட என் நேசர் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மனதுக்குள்ள ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்திருக்கு. மனம் தேற்றிக்கொண்டேன் உந்தன் வாக்கு தத்தங்களால். அப்போ வாக்கு தத்தங்கிறது வேத வாக்கியங்கள், வேத வசனங்களால் தன்னுடைய மனதில் ஒரு உறுதியை பற்றி கொண்டார். தன்னுடைய மனதில் ஒரு சாந்தத்தை, அமைதலையும் பெற்றுக்கொண்டாரு. தேவாட்டுக்குட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லி 4வது சரணத்தை முடிக்கிறாரு. 5வது சரணம், மட்டற்ற உம் அன்பினாலே தடையேதும் மாறி அகன்றதுவே இனி திட்டமே உந்தம் உடைமை யான் என்றென்றும் தேவாட்டுக்குட்டி வந்தேன். மட்டற்ற அன்பினாலே, மட்டற்றனா ஒரு வரையறை இல்லாத, ஒரு பவுண்ட்ரி இல்லாத அந்த அன்பினாலே தடை ஏதும் மாறி அகன்றதுவே. எல்லா தடைகளும், கர்த்தருக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய தடைகள், உலக தடைகள், பாவ தடைகள், சாப தடைகள் எல்லாம் மாறி அகன்றதுவே. இனினா இனிமே வரப்போகிற நாட்களில் திட்டமே உந்தன் உடைமை யான். திட்டமே அப்படின்னா திட்டமும் தெளிவுமா அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா. கண்டிப்பாக இனிமேல் இருக்கிற காரியங்களில் தெளிவும் திட்டமுமா உந்தன் உடைமை யான், உம்முடைய உடைமையாகிய என்னை, உம்முடைய உடைமைனா ப்ராப்பர்ட்டின்னு இங்கிலீஷில், அதாவது உமக்கு சொந்தமான என்னை என்றென்றும் நான் உமக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேவாட்டுக்குட்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஐயையா அப்படின்ட்டு ஒவ்வொரு இதுலேயுமே பல்லவி வருது. சரிங்களா, எவ்வளோ ஒரு அருமையான ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு பாடல் இது. இன்னும் இந்த பாடல்களை வந்து சர்ச்சிலையோ மீட்டிங்லேயோ பாடும் பொழுது அதனுடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்மளையும் ஒவ்வொரு நேரமும் கர்த்தர்கிட்ட நம்மளை சரண்டர் பண்ணலாம். இப்போ அந்த முதல் பல்லவி மட்டும் நான் பாடுறேன். பல்லவி ஒரு சரணமும். ஐயையா நான் வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவாட்டுக்குட்டி வந்தேன். ஐயையா நான் வந்தேன், துய்யெண்ணீர் சோரி பாவியனக்காய் சிந்தி துஷ்டன் என்னை அழைத்தீ, தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டுக்குட்டி வந்தே, தயை செய்வோம் என்றே இதை அல்லாது போக்கில்லை, தேவாட்டுக்குட்டி வந்தே. ஐயையா
நான் வந்தேன் தேவாட்டுக்குட்டி வந்தேன், தேவ ஆட்டுக்குட்டி வந்தேன். மேலும் ஒரு நல்ல கருத்தோடு இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.